ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னா ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம். நான் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன்ல, ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல. எங்கள் அம்மாவை பார்க்கறதுக்கு தான் சித்தி வந்துட்டுருக்காங்க. ட்ரெயினை விட்டு இறங்கி அவங்க ஆப்போசிட்டில் நடந்து வந்துட்டுருக்காங்க. நாங்கள் இந்த பக்கம் நடந்துகிட்ருக்கோம். யாருக்கெல்லாம் ட்ரெயினில் போகிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். நானும் என் ஹஸ்பண்ட் கிட்டே பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு ட்ரெயினில் போய் ரொம்ப நாள் ஆகுது, ட்ரெயினில் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவங்க ட்ரெயினில் கூப்பிட்டு போக மாட்டாங்க. எங்கே போனாலுமே பஸ்ஸில் அப்படி தான் கூப்பிட்டு போவாங்க. ட்ரெயினில் கூட்டிகிட்டே போக மாட்டாங்க. எனக்கு ட்ரெயினில் போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது. எங்களுக்கு சொந்தமாக கார் இருக்குங்க. நான் அந்த கார் வாங்கின கதையை அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனதுனால ட்ரெயினு முக்கால்வாசி பஸ்ஸு இல்லைன்னா காரு அப்படி தான். ட்ரெயினில் நான் போனதே இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரெயினில் நான் சின்ன பிள்ளையில போயிருக்கேன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன புதுசில் ஒரே ஒரு வாட்டி நாங்கள் திருப்பதி போகும்போது ட்ரெயினில் போனோம். என்னையும் ஒரு 4-5 தடவை தான் போயிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 18 வருஷம் ஆகுது. எனக்கு ட்ரெயினில் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் அந்த சுண்டல், வெள்ளரி பிஞ்சு சாப்பிட்றது, அப்புறம் நடுவில் நிப்பாட்டுவாங்க, ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்ட் கேட்டேன், உங்களுக்கு ட்ரெயினில் போகிறது பிடிக்கவே பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு, படுத்துக்கிட்டே போகலாம் அப்படின்னு சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரர் ஓகேவே சொன்னது இல்லை. எனக்கு ரொம்ப ஆசை ட்ரெயினில் போகணுன்னு. ஃப்யூச்சரில் நான் ட்ரெயினில் போனேன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவும் உங்களுக்கு போடுறேன். யாரெல்லாம் அடிக்கடி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருக்கும். சின்ன வயசில் அடிக்கடி ட்ரெயினில் தாங்க நான் போவேன். எங்கள் அம்மா அப்பா கூட இருக்கிற வரைக்கும் பிஃபோர் மேரேஜ் எங்கள் அப்பா ட்ரெயின் தான் புக் பண்ணுவாங்க. எங்கள் சித்தி இப்போ கும்பகோணத்துலேருந்து கடலூர் வந்திருக்காங்க. கும்பகோணத்துலேருந்து கடலூர் காலையில் 5 மணிக்கு ட்ரெயின் ஏறினாங்க. ஆனால் அவங்க ட்ரெயின் எடுக்கிறதுக்கு 6 ஆகிடுச்சு போல இருக்குது. அதனால் இங்கே வரதுக்கும் 9 ஆகிடுச்சு. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 3 ஹவர்ஸு 2.5 மணி நேரத்துலேயே கூட வந்துடும் சம்டைம்ஸு. முன்னாடிலாம் கும்பகோணம் போகணுன்னா 4 மணி நேரம் ஆகும். பஸ்ஸில் போனாலும் 5 மணி நேரம் ஆகும். இப்போ அப்படி இல்லை. பைபாஸ் போட்டதுனால கொஞ்சம் சீக்கிரம் போயிடுது. ட்ரெயினுமே சீக்கிரம் தான் வந்துடுது. இங்கே பார்த்தீங்கன்னா கடலூர் இது ஓட்டி இங்கே ஏதோ வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ மக்கள் எல்லாருமே ஒரு பக்கமாக அந்த பக்கம் நடந்து போயிட்டுருக்காங்க. கிராஸ் பண்ணுறதுக்கு மேலே படிக்கட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த படிக்கட்டில் ஏறி போனோம்னா அந்த பாலம் மாதிரி ஒன்று கட்டுவாங்க இல்லையா, அதில் ஏறி போயிட்டே இறங்கிக்கலாம். எங்கள் சித்தி அந்த லாஸ்ட்டில் வந்துட்டுருக்காங்க. நாங்கள் இந்த லாஸ்ட்டில் வந்துட்டுருக்கோம். ஓகே, யாருக்கெல்லாம் ட்ரெயின் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.